சின்ன வயசில் எங்கள் ஊரில் கோவிலில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குங்க. தை மாதத்தில் பழனி கோவிலுக்கு பாத யாத்திரையாக நடந்து போகிறதுன்றது ஒரு ரிச்சுவல். அது வந்து ரொம்ப பல வருடங்களாக எங்கள் ஊரில் அது கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்கங்க. தை மாதத்தில் ரொம்ப ஸ்பெஷல் அது வந்து. அது சின்ன வயசுலலாம் அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப எனக்கு வந்து ஒரு அதிசயமாக இருக்கும். எப்படி இவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு. ஒரு கட்டத்தில் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இவங்க எந்த நம்பிக்கையில் இவங்க போகிறாங்க? நம்ம இப்போ பஸ்லேயோ கார்லேயோ போனால் கூட ரொம்ப டயர்ட் ஆகிடுது இல்லையா? ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணாலே ரொம்ப டயர்ட் ஆகுது. இவங்க எந்த நம்பிக்கையில் இத்தனை மணி நேரங்கள் நடந்தே போய் அந்த கோவிலுக்கு போகணுன்ற மாதிரி ரிச்சுவல் வச்சுருக்காங்க. இவங்க எப்படி இதை பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணும். ஆக்சுவலி அதுக்கு பின்னாடி இருக்கிற பேஸ் என்ன? அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் தான். எல்லாம் அவங்க பார்த்துக்கணும். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். கீழே விழலாம், இல்லை ஏதாவது மிருகங்கள் வரலாம், இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகலாம், ரொம்ப பசிக்கலாம், எதுவுமே எதுவுமே இருக்காது இல்லையா? நடந்து தான் போவாங்க. அப்போ அந்த இடையில வரக்கூடிய என்ன நடந்தாலும் அவங்களோட அந்த மன வலிமை ப்ளஸ் அந்த நம்பிக்கை அவங்கள வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுது. அவ்வளோதான். அது மாதிரி தாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த வந்து முழுசாக நம்பிட்டீங்கன்னா முழுசாக நம்பிடணும். அதுக்கப்புறம் அது எல்லாமே மாறி போயிடும். ஆனால் அந்த நம்புற வரைக்கும் தான் அந்த பிரச்சனையே. அந்த நம்பிக்கைன்றது கிரியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்னன்னு அது உறவாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த அந்த ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டப் இல்லாமல் இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் வரவே வராதீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியே போயிடுங்க. இது வந்து உங்களுக்கானது இல்லை, அவ்வளோதான். நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டம் இல்லாமல் நீங்கள் உள்ளேயே வரக்கூடாது. இப்போ நம்மளோட பயிற்சிகளுக்குள்ள நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம பயிற்சிகளுக்குள்ளே வர்றீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டப் இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா இது உங்களுக்கு சூட் ஆகாது. அதாவது எப்படின்னா, இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் எனக்கு. நீங்கள் என்ன கொடுக்குறாங்களோ நான் அதை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டப் இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறிடும். உங்களோட உறவு சிக்கல் கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். உங்களோட ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து இங்கே கோர்ஸை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னா, ஒரு நபர் வந்து உறவு சிக்கலோடு இருக்கிறாங்க அப்படின்னா, உறவு சிக்கல் மட்டும் சரியாயிருச்சு, ஃபினான்ஷியலாக ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர் ஹாப்பியாக இருக்க முடியாது. இல்லை ஃபினான்ஷியலாகவும் உறவும் நல்லா இருக்குது, ஆனால் ஹெல்த் வைஸ் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னா அப்பவும் கூட அந்த நபரால் ஒரு முழுமையான லைஃப் வாழ முடியாது. இப்போ நீங்கள் ஒரு உறவு சிக்கல் வந்தால் கூட நம்மளோட பிளான் எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு சிலபஸ் எப்படி வச்சுருக்கோன்னா, ஓவராலாக ஹெல்த்து, வெல்த்து அண்ட் ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ் இது எல்லாத்தையும் கம்பைண்டாக தான் நம்ம க்ரோத் பண்ணுறதுக்கு எப்படின்னு தான் நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த கோர்ஸ் வந்து. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இது எல்லா வகையிலையும் தான் நீங்கள் வந்து டெவலப் ஆவீங்க. அப்போ இங்கே வரதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் யோசிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இங்கே ஒன்று நீங்கள் வரதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முழுமையான நம்பிக்கைன்றது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இல்லாட்டி இது வேலை செய்யாது. அந்த மாதிரி இல்லாட்டி நீங்கள் கனெக்டே ஆகாதீங்க. இது என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட். நன்றி.